நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னடி மறைக்கிற? போடி உள்ள. வீட்டு வேலைக்காரி எப்ப பார்த்தாலும் யார பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருப்பா. யாராவது கிடைப்பாங்களான்னு. நீ காஃபி குடி. அண்ணி, ஆனந்த் எங்கே? ஆனந்தா கடைக்கு போறதுக்காக குளிச்சிட்டு இருக்கான். பாம்பேல எல்லாம் இருக்கிறதா சொன்னீங்க? ஆமாமா, பாம்பேல இருந்து வந்துட்டான். மவுண்ட் ரோட்ல ஒரு வீடியோ கடை வச்சிருக்கான். நல்ல பிசினஸ், கை நிறைய சம்பாதிக்கிறான். அப்படியா? ஆமா, உன் பொண்ணுங்களா எப்படி இருக்காங்க? பெரிய பொண்ணுக்கு காலேஜ் போற வயசு இருக்கும்ல? பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கா. அவ விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். 2 பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒத்தாளா என்னால சமாளிக்க முடியல. அதான் விஜய் உங்க வீட்டுக்கு சீர்வரிசையோட அனுப்பலான்னு நினைக்கிறேன். என்ன திடுது பொண்ணு? பொண்ணுங்களாச்சே, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள வளர்ந்துடுதுங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டுல வச்சிருக்குது அண்ணி? படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன? படிக்கட்டுமே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிக்க வேண்டாம்னு யார் சொன்னது? இத பாருங்க அண்ணி, சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. முன்ன பின்ன தெரியாத இடத்துல எனக்கு பொண்ணு கொடுக்க மனசு வரல. சொந்தத்துல கொடுக்கலான்னு தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன நீ சொல்றீங்க? நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போறேன்? ஆனந்துக்கு நிறைய இடத்துல பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் வேண்டான்னு தடை சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. நீ இப்போ ஆனந்த பாக்கலையே? ரொம்ப பொறுப்புள்ள பையனா இருக்கான். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. எந்த பொண்ணையும் தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான். அவன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க உன் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ நான் வரேன் நீ. இரு ஜானகி, சாப்பிட்டுட்டு போலாம். இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். மருமகனோட பாக்கல, அதுக்குள்ள கிளம்புறியா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. என்ன ஆண்டி, கிளம்பிட்டீங்களா? மேல ஒரு டைரக்டர் இருக்காரே, அவர் படத்துக்கு நான் தான் ஹீரோயின். ஹீரோ யார் தெரியுமா? அஜித் குமார். சீரியல் வேற கூப்பிட்டாங்க, நான் தான் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். ஆல்பம் பாக்குறீங்களா? வேணாமா? எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீ பெரிய ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாத. மேல டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போலனா கோச்சுக்குவாரு. ஓகே, பாய். ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்ப வேண்டியது இருக்கு. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க அண்ணி. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். என்ன? சரி அண்ணி. போயிட்டு வா ஜானகி. வரேன் அண்ணி. யார்கிட்டமா பேசிட்டு இருந்தீங்க? உன் அத்தை கூட. அத்தையா? ஜானகிடா, அவ பொண்ணு விஜய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப கெஞ்சிட்டு போறா. எது? அந்த ஒசரமா முண்ட கண்ணா இருக்குமே அந்த பொண்ணு போய் யாரமா கல்யாணம் பண்ணிப்பா? விஜய நீ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிற? உங்க அத்தை கிட்ட இருக்க பணத்தை நீ கல்யாணம் பண்ணிக்க. அவ பசையுள்ள ஆளை பிடிச்சு வச்சிருக்காளாம். விஜய நீ கல்யாணம் பண்ணிக்க, எல்லாத்தையும் நான் கறந்துடுறேன். கறக்க முடியுங்கிற? உன் நெஜ முகத்தை முகமூடி போட்டு மறைச்சிடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ விஜய், நான் சூர்யா பேசுறேன். விஜய், என்னாச்சு விஜய்? ஏன் விஜய் காலைல இருந்து வெளியே வரல? உங்க அம்மாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சா? அவங்க ஒன்று அடிச்சிட்டாங்களா விஜய்? நீ இனிமே காலேஜுக்குலாம் போக மாட்டியா விஜய்? நேற்று உன் கையை பிடிச்சி எடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விஜய். ஒரே ஒரு தடவை உன் முகத்தை காமிச்சிட்டு போயிடு விஜய். செத்துடலாம் போல இருக்கு விஜய். உன்னை பார்க்காம உன் குரலை கேட்காம பைத்தியமா பிடிச்சணும் போல இருக்கு. பேசு விஜய், ஒரு வாட்டியாவது வெளியே வந்துரு விஜய். உன்னை பார்க்கதான் முடியல, உன் குரலையாவது கேட்கிறேன் விஜய். பேசு விஜய், பேசு விஜய். என்ன சூர்யா,
பேசலையா? இல்ல சார், லேப்டாப்னு சத்தம் தான் சார் கேக்குது. என்னமோ தெரியல சார். விஜய், பேசு விஜய். விஜய், ஹலோ ஹலோ, பேசு விஜய். சார், விஜய் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இனிமே நீ தாமதிக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யறேன். உடனே ஒரு கேசட்ல விஜய் கிட்ட என்ன பேசணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணி கொடு. நான் போய் கொடுத்துட்டு வரேன். பேசு சூர்யா, போ. రామ చింతనతో నామము చేయవే ఓ మనసా సేయవే ఓ మనసా తెలిసి రామ చింతనతో నామము సేయవే ఓ మనసా తెలిసి రామ. விஜய், சூர்யா அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. நான் எதையுமே வற்புறுத்த விரும்பல. முடிவு உன் கையில தான் இருக்கு. விஜய், நல்லா இருக்கியா விஜய்? எனக்கு தெரியும் நீ நல்லா இல்லைன்னு. நீ இப்ப படுற கஷ்டம் என்னாலதான் நினைக்கும் போது செத்துடலாம் போல இருக்கு விஜய். நான் என் தகுதிக்கு மீறி உன் மேல ஆசைப்பட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உன் கையை பிடிச்சி எடுத்ததுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை நேரில் பார்த்தா உன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்பேன் விஜய். இப்ப எனக்கு உன் கூட இருக்கணும், உன் கண்ணை தொடச்சு விடணும், உன்னை என் தோல்ல சாச்சிக்கிட்டு ஆறுதலா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியலையே. முழுசா நீ என்னை ஏத்துக்கிட்டங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இப்படி பிரிஞ்சுட்டோமே விஜய். இதோ வரேன். விஜி, கை எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. என்ன பதட்டமா இருக்க? ஒண்ணும் இல்லையே. நான் உன்னை நம்புறேன். சரி சரி, இத வாங்கிக்க. வாங்கிக்கோ.
விஜி, பூவை ஏன் வச்சுக்கல? கீதா வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். இரு, நான் வச்சு விடுறேன். நீ இரு விஜி, நான் போய் எடுக்கிறேன். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ, அத்தை, நான் ஆனந்த் பேசுறேன். ஆனந்த். சொல்ல ஆனந்த், நான் தான் அத்தை பேசுறேன். இது உங்க வாய்ஸா இல்ல விஜயோட வாய்ஸான்னு ஒரு நிமிஷம் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். போப்பா, அத்தைக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறேன். அத்தை, நீங்க வந்துட்டு போனதா அம்மா சொன்னாங்க. நான் குளிச்சு வரதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் கடையில் ஒரே டென்ஷன், பிஸி. இப்போ கூட பாருங்க அத்தை, நான் கடையில் தான் பேசிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் சொல்லலையாப்பா? என்னை பத்தி விசாரிச்சே சொன்னாங்க. நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், எனக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கான்னு. ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதப்பா, சும்மா 2 வார்த்தைக்கு சொன்னேன். அட என்னத்த, பொண்ணு கொடுக்க போறீங்க, மாப்பிள்ளை பத்தி விசாரிக்க வேண்டாமா? நீ பேசுறத பார்த்தா எங்க அண்ணன் பேசுற மாதிரியே இருக்குப்பா. சென்டிமெண்ட்ஸ் என்கிட்ட கூட கடையில் நிறைய அண்ணன் சென்டிமெண்ட் கேசட் இருக்கு. வேணா கொண்டு வந்து விஜய்க்கு தரேன். கொண்டு வாப்பா, விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்ப கொண்டு வந்து கொட்டிட மாட்டேன். எப்போ வர போற? நாளைக்கு வரேன். கண்டிப்பா வாப்பா. சரி அத்தை. விஜய், நாளைக்கு ஆனந்த் வரா. மேடம் விடுங்க மேடம். No, it's இல்ல okay. நான் பாத்துக்கிறேன். ஹலோ, ஹலோ. குட்ஸ் எல்லாம் வந்துச்சா? ஆ, சுகர்தேவ் கம்பெனிலேருந்து குட்ஸ் எல்லாம் டேமேஜ் இல்லாமல் வந்துடுச்சுன்னு ரிப்ளை வந்துடுச்சா? ஆ, என்ன வந்துடுச்சா வரலையா? ஆ. வந்துடுச்சுன்னா டேமேஜ் இல்லாமல் குட்ஸ் வந்து சேர்ந்துருச்சுன்னு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க. அந்த ஃபார்மில் வாங்குங்க. ஆ. அப்புறம் ஆர்கே கம்பெனிலேருந்து 3 lakhsக்கு டிடி வந்திருக்கு. அது பேங்க் கொண்டு போய் கேஷ் பண்ணிடுங்க. சாரதா மேடம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சார் கவலை? என்ன டேலண்ட், என்ன ஷார்ப் மைண்டு. சாரதா மேடம் மாதிரி ஒரு பவர்ஃபுல் உமனை பார்க்கவே முடியாது சார். அவங்க ஒரு கம்பெனி இல்ல, ஒரே சமயத்துல 4 கம்பெனி நடத்தலாம். அவங்களுக்கு நீங்க புருஷனா இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஹலோ. ஹலோ. நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் ஃபோனை வச்சிட்டீங்க? சரி சரி, பேங்க் போயிட்டு வாங்க. நான் பேங்க் போக மாட்டேமா. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன் சாரதா. ஏங்க நீங்களா? அங்க கேஷியர் இல்ல? ஏங்க அங்க கேஷியர் இல்லையா? இல்ல. ஐயோ, நீங்க ஏங்க போன் எடுத்துக்கிட்டு? நான் கேஷியர் நினைச்சு பேசிட்டு இருந்தேன். அவர் வந்தோடனே எனக்கு பேச சொல்லுங்க. வைக்கிறேங்க. ஆ. ஏண்டி, வீட்ல 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தராவது உதவி பண்ண கூடாதா? ஆனந்த் வரான், ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லா வேலையும் நானே செய்ய முடியுமா? என்னம்மா இன்னைக்கு வடையெல்லாம் சுடுறேன்? சுவாமிக்கு படையல் வைக்க போறியா? இல்லடி. அப்படின்னா குளுக்காமலேயும் சாப்பிடலாம். ஆமா, எதுக்கு செய்யற? இன்னைக்கு உங்க அத்தை பையன் வரான். என்னடி, வடையை கடிச்சிட்டு இதுலயே போட்டு போற? அத அந்த அத்தை பையனுக்கே போடு, காக்கா மாதிரி கொத்திக்கிட்டு போட்டோம். எங்க வராம போயிடோன்னு நினைச்சேன். காக்கா கத்துது, நல்ல சகுனம் தான்.
கண்டிப்பா இன்னைக்கு வந்துருவான். கத்துறது மணியின் காக்கா இல்லம்மா, அண்டங்காக்கா. உன் வாயில சூடுதான் போடணும். நல்ல நாள் அதுவும் ஏன் நீ துக்கிரிதனமா பேசுற? ச்சே, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், காய்கறி கீரை, வந்துச்சா? கீரை. அப்பா எங்க லேட் ஆயிடுமோன்னு நினைச்சேன். அவன் வரலன்னா நானே மார்க்கெட் போகணும். வீட்ல ஆம்பளை பிள்ளை இருந்தா கவலை இல்ல. என்ன பண்றது? நானே ஈபிக்கு போகணும், பேங்க்குக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும். எல்லாத்துக்கும் நானே தான். விஜி, விஜி, இன்னைக்கு யார் வராங்கன்னு தெரியும்ல? ஆனந்த் வரான்டி. அவன் ஏன் வரா, எதுக்கு வரான்னு தெரியும்ல? இப்படி எல்லாத்துக்குமே பேசாம இருந்து உன் வாழ்க்கை நீனே அழிச்சுக்கோ. ஊம கொட்டா. என்ன மரகதம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னப்பா காய்கறி எல்லாம் இன்னைக்கு வந்தது தானே? இப்பதான் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரேம்மா. எவ்வளவு விலை? 10 ரூபாமா. பார்த்து சொல்லுப்பா. எல்லாருக்கும் போடுற ரேட்டு தாம்மா உங்களுக்கும் சொல்றேன். சரி, இது 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, உருளைக்கிழங்கு 1 கிலோ கொடுப்பா. என்ன ஜானகி, காய்கறில நிறைய வாங்குற? காலையில கூட நாடார் கடையில பார்த்தேன். கூட சேமியா, முந்திரி, திராட்சை எல்லாம் வாங்கிட்டு இருந்த. முகத்துல களை தாண்டோ மாடுது. என்ன வீட்டுல விசேஷமா? ஆமா, உருளைக்கிழங்கு இன்னைக்கு எடுங்கம்மா. விஜயோட அத்தை பையன் ஆனந்த் வீட்டுக்கு வரான். மருமகன் வரப்போறான்னு சொல்லு. நடக்கட்டும் நடக்கட்டும். விஜய்க்கும் கல்யாண வயசு வந்துருச்சு இல்ல? ஆமா, உன் கையால வத்த குழம்பும் பருப்பு துவையில அரைச்சு போடு. வீட்டை விட்டு நகர மட்ட மருமவன். ஆமா, உன் மருமவனுக்கு என்ன வேலை? மவுண்ட் ரோட்ல வீடியோ கடை வச்சு சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். கூட கொடுங்கம்மா. அவன் வேற யாரும் இல்ல, சொந்த அண்ணன் பையன். விஜய்க்கு நல்ல பொருத்தம், ரொம்ப அழகா இருப்பான். அது சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு இருக்க? மருமக நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொன்னா கூட ரெடி. பேரம்பத்தி எடுக்க போற. எவ்வளவு ஆச்சுப்பா? 35 ரூபா கொடுங்கம்மா. அண்ணா, அண்ணா. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல, ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இப்போ இதான் முக்கியம். அங்க ஒருத்தர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. வாழ்க்கையா? என்னடா உளற? யாராவது நஷ்டாங்களா? முதல்ல விஷயத்த சொல்லு. யாருமே அடிக்கல என்ன. விஜயக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு. டேய், என்னடா சொல்ற? நிஜமா தானே சொல்றேன். அதோ அந்த கிழவி தானே சொல்லிச்சு. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, எங்க அண்ணா பையன் தான் வீடியோ கடை வச்சிருக்காங்கன்னு இன்னொரு கிழவி கிட்ட சொல்லிட்டே இருந்துச்சுன்னா. டேய், நீ போய் தானே சொல்ற? இல்லண்ணே, நான் நிஜமா தானே சொல்றேன். அண்ணா, உள்ள போயிட்டு அக்காவை தூக்கிட்டு வந்திருக்கேண்ணே. உங்களால முடியலன்னு சொல்லுங்கண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸை 10 பேர் கூட்டிட்டு வந்து நானே தூக்கிட்டு வந்துடுறேண்ணே. வடப்பள்ளி கோயில உங்க 2 பேரும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேண்ணே. போங்கண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா, ஏதாச்சும் பேசுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, விஜயக்கு வீட்டுக்கு போங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, போங்கண்ணா. அண்ணா, சிவா, அவசரப்படாதடா. விஜி ஒரு தடவை கூட என்ன காதலிக்கிறேன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லடா. அப்படி எப்படி நாங்க போய் நிப்ப? ஒரு சமயம் பார்த்தா அவ என்ன லவ் பண்ற மாதிரி காமிக்கிறா. இன்னொரு சமயம் பார்த்தா என்ன லவ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எப்படி நாங்க போய் நிப்ப? அவ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் என்ன விரும்புறான்னு. எவனா இருந்தாலும் சரி, அந்த வீட்டை உடைச்சிட்டு அவளை வெளியே கூட்டு வந்துருவாடா. அண்ணா, விஜயக்கு உங்களை தானே காதலிக்கிறாங்க. சத்தியமா சொல்றேண்ணா, உங்களை தானே காதலிக்கிறாங்க. அண்ணா, போனாச்சும் பண்ணுங்க, போங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, போங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, போன் பண்ணுங்கண்ணா. இரு, யாருன்னு நானே பாக்குறேன். ஆனந்தா போன் பண்ணிருப்பான். ஹலோ ஹலோ ஹலோ. போன் பண்ணிட்டு பேசாம இருக்கான் ராஸ்கல். என்னண்ணா, போனை கட்
விஜயோட அம்மா போன் எடுத்துட்டாங்கடா. ச்சே, அந்த கிழவியா? உங்க காதலுக்கு எதிரியே அந்த கிழவி தானே. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஏய், என்னடா பண்ண போற? வண்டியை ரேஸ் பண்ண போறேன். வண்டியை ரேஸ் பண்ண சத்தம் வரும்ல, ஊரெல்லாம் கூட்டிடும். விஜய் கூட வெளியே வராங்களே, அப்ப நான் நேர பேசுவேன். அக்கா, எங்க அண்ணனை காதலிக்கிறீங்களா காதலிக்கலையா? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேக்குறேனே. வண்டி ஆஃப் பண்றா. வண்டி ஆஃப் பண்றா. சூர்யா, சொல்றேன். நீ சொல்லாம பாரு, அவன் ரேஸ் பண்ணிட்டே இருக்கான். கீதா, யாருன்னு பாருமா. சரிம்மா. யாரும் இல்லம்மா. ஆனந்த், வா வா. என்ன வந்தவன் இப்படி பயமுறுத்துற? ஸ்மால் சர்ப்ரைஸ். என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஆமா, அண்ணி வரலையா? அம்மா அம்மா தான் நான் பார்த்து வர சொன்னாங்க. விஜி, வாங்கன்னு சொல்லேண்டி. வெக்கப்படுறா, பழக்கம் இல்லை இல்லையா? நீ அடிக்கடி வந்துட்டு போயிருந்தா சகஜமா பழகிருப்பா. பொண்ணுங்கன்னா வெக்கப்படணும். ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க யாரும் வெக்கப்படுறாங்க? நம்ம விஜய் மாதிரி. நீ உட்காருப்பா, காஃபி போட்டு கொண்டு வரேன். கீதா, ஆனந்தோட பேசிக்கிட்டு இரு. ஏய், நீ கீதா தானே? பேச மாட்டியா? பேசுவேன், ஆனா தாங்க மாட்டீங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தா கலகல கலகலன்னு பேசிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வந்தா ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? அச்சோ, உனக்கா நிறைய வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் நான் ஆட்டோல வச்சு வந்துட்டேன். ஆட்டோல நிக்கதா பாரு. ஆட்டோல நிக்கதா பாரு. சின்ன வயசுல ஓடி பிடிச்சு விளையாடுனது ஞாபகம் இருக்கா? ஓடி பிடிச்சு விளையாடுனது. பதில் ஒன்றும் பேச மாட்டியா? எங்கூட பேச மாட்டியா? அத்தை, நான் விஜய் கூட பேச நீங்க கோவப்படுவீங்களா? நான் ஏன்பா கோவப்பட போறேன்? அவ உன்னோட முறை பொண்ணு. ரொம்ப புழுக்கமா இல்ல? உனக்கு புழுக்கமாவே இல்லையா? பழகிடுச்சு. இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டிக்காத. ஓ, இங்க என்னப்பா பண்ற? இல்ல, ரொம்ப புழுக்கமா இருந்தது, காத்தோட்டமா இருக்கட்டும் தான் திறந்து விட்டேன். ஆமா, எங்க இருந்து பார்த்தா கீழே ரோடு எதிர்க்க மெக்கானிக் ஷெட் எல்லாம் தெரியும்ல? இந்த ஜன்னல் கதவை நாங்க எப்பவும் திறக்கவே மாட்டோம்.
விஜய் கூடவா? அவ இந்த பக்கமே வரமாட்டாப்பா. இந்த காஃபி குடி. தேங்க்யூ. இது என்ன சித்தாரா? விஜய் வாசிப்பாளா? அது சித்தாரா இல்ல, வீணை. விஜய்க்கு வாசிக்க தெரியாது, அம்மா நல்லா வாசிப்பாங்க. விஜி நல்லா பாடுவாப்பா. என்னது, விஜய் பாடுவாளா? கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே நானா, கூடையில் என்ன பூ குஷ்பு, குஷ்பு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். விஜய் கொஞ்சம் பாட சொல்லுங்களேன். அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டாப்பா. கீர்த்தனை மட்டும் நல்லா பாடுவா. கீர்த்தனைங்கிறது எந்த படம்? அந்த மாதிரி கேசட் வீடியோ ஷாப்ல இல்லையே. இந்த தமிழ் தானே வேணாங்கிறது. நீ பேசுறத பார்த்தா எங்க அண்ணன் பேசுற மாதிரி இருக்கு. காஃபி குடிப்பா. காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. உனக்கு ஒரு சின்ன பிரசன்ட். போட்டுக்கோ. போட்டுக்கோ. அத்தை பையன் தானே, போட்டுக்க விஜி. அத்தை, என்ன விஜய் ரொம்ப வெக்கப்படுறா போல இருக்கு. நானே போட்டு விட்டுமா? நீ கல்யாணம் பண்ணிக்கு போறவு தானே, அப்புறம் என்ன, போட்டு விடுப்பா. தேங்க்யூ. என்ன பவர்ஃபுல் ஐஸ் உனக்கு? கண்ணாலே எரிச்சிட போல இருக்கு. பாலச்சந்தர் மட்டும் உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்க, உன்னை பெரிய ஹீரோ ஆக்கியிருப்பாரு. ஆனா உன் ஃபேஸ்ல ஒரு சின்ன சோகம் தெரியுது. காதல் தோல்வி அடைஞ்ச ஹீரோயின் மாதிரி இருக்க. ஹலோ. எஸ், காவேரி கார்மெண்ட்ஸோட மேனேஜர் சாரங்கன் ஸ்பீக்கிங். என்ன? இங்க எல்லாமே நான் தான். நான் சாரதா பேசுறேன். மேடம், குட் மார்னிங் மேடம். ஆனந்த் மில்ஸ் மேனேஜர் வந்திருக்காங்க. வந்திருக்காரு மேடம். உள்ள உட்கார வச்சிருக்கேன் சார். நான் வந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வந்திருக்குது யாரு? ஆனந்த் மில்ஸோட மேனேஜர் வந்திருக்காரு. மேடத்துக்காக வெயிட் பண்றாரு. அப்படியா? அது காவி கூல் ட்ரிங்க் ஏற்பாடு பண்ணீங்களா? இல்ல சார். வந்தவங்க உபச்சரிக்கணையா? அதே தமிழ் பண்ணுங்க. சரி சார், அரேஞ்ச் பண்ணுங்க. சரி சார். வாங்க சார். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்ஸ். ஏன் சார், இந்த அரவிந்த் மில்ஸுங்கிறது எங்க இருக்கு? இட்ஸ் a Bombay based company sir. நீங்க என்ன தயார் பண்றீங்க? We are manufacturing of shooting materials. We are one of the leading company in India. And we should supply the materials all leading companies. நீங்க பிறந்தூரே பாம்பே தானா? No sir, I'm a Tamilian sir. தமிழரா? Yeah. உங்க சொந்த ஊரு? உசிலம்பட்டி near மதுரை. உசிலம்பட்டியா? உங்க பேர் என்ன சார்? மாயா சார். புரியலையே. மாயா அலைஸ் மாயாண்டி. How is it sir? மாயாண்டி. ஊர் உசிலம்பட்டி, பேரு மாயாண்டி, பேசுறது இங்கிலீஷ். Because I know English very well sir. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒரு மலையாளி இன்னொரு மலையாளியை பார்த்தா மலையாளத்தில் பேசுகிறான், ஒரு தெலுங்க இன்னொரு தெலுங்குல பார்த்தா தெலுங்குல பேசுகிறான், ஒரு வங்காளி இன்னொரு வங்காளியை பார்த்தா வங்காளத்தில் பேசுகிறான். ஆனால் இந்த தமிழை மட்டும் ஏசா பிடிவாம இங்கிலீஷ்லேயே பேசுகிறான். தாய் மொழிங்கிறது பெத்த தாய்க்கு சமம் சார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதி சொன்னானே, அதை உசிலம்பட்டி வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். என்ன மணி? மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா விஷயம் சொல்லு. மேடம் வந்து என்ன வீட்ல பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அட்வான்ஸ் ஏதாவது வேணுமா? தப்பா நினச்சிக்காதீங்க மேடம். ராமு சார் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறாரு.
அனாவசியமா எங்களை வந்து சத்தம் போடுறாரு. அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரே. நேத்து கூட தேவையில்லாம வந்து எங்களை சத்தம் போட்டாரு. நான் மேடம் கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். அதை அவரு தப்பா நினைச்சுட்டாரு. அவங்க உனக்கு தான் மேடம், எனக்கு பொண்டாட்டிங்கிறாரு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போப்பா. மேடம் ஒன்னும் கவலைப்படாத, நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், நீ போப்பா. ஓகே, குட் மார்னிங் மேடம். மார்னிங். ஓகே, இந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகே. அப்புறம் இந்த பேக்கிங் யூனிட், ஃபைலிங் எல்லாமே நீங்க கரெக்ட். சார், பாரதியாருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பேசுறேன். உங்களுக்கு ஏன் சார் போறாம? இது பாரதிக்கு இங்கிலீஷ் தெரியுமா நான் கேட்குறேன்? அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லை, இந்தி, சமஸ்கிருதம் உள்பட இந்தியாவில் உள்ள பல மொழிகள் அவனுக்கு பேச தெரியும். அவன் ஒரு பன்மொழி புலவர். ஒரு தமிழனா பிறந்துட்டு தமிழையே கேவலமாக பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்லை? உலக பொதுமறை திருக்குறள் அதை நீ படிச்சிருக்கியா? திருமந்திரம் படிச்சிருக்கியா? சிலப்பதிகாரம், சிவ சிந்தாமணி இதை பற்றி கேள்வியாகப்பட்டிருக்கியா? அதெல்லாம் ஊடியா. இந்த உலகத்தில் இருக்கிற ஊரெல்லாம் என் ஊர், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே என் உடன்புறப்புன்னு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே பாடிட்டு போனானே கணியன் பூங்கன்றேன். அதான்பா ஒரு பாட்டு, இந்த பஸ் எல்லாம் 2 வரி போட்டிருப்பானே, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு. அதை நீ படிச்சிருக்கியா? முழுசா தெரியுமா உனக்கு? யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறதர பாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்த அன்றும் இளமே, முனிவின் இன்னாது எந்தலும் இளமே, மின்னொடு வானம் தன்துளி தலையே ஆறாது கல் பொருது இறங்கும் மல்லற்பேரியாத்து நீர் வழி படுவோம் புனை போல ஆறுயிர் முறை வழி படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தன மகளின் மாட்சியின் பெரியோரை வேத்தலம் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இது என்னம்மா தமிழ்னா போட்டுட்டு தமிழை பத்தியே கௌரவமா பேசுறான்? என்னங்க, கொஞ்சம் வெளியே போறீங்களா? நான் வெளிப்படுங்கிறியா? ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம். அவன் எதுவும் சொல்லாதே, என்ன போச்சு? ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. கொஞ்சம் இமோஷனலா பேசிட்டாரு. நோ ப்ராப்ளம். You've come regarding the orders, isn't it? இப்ப ஏன் கோச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மாதான். ஏங்க, நிர்வாகங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியாத சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க? அப்படின்னா எனக்கு இந்த ஃபேக்டரிக்கு எந்த சம்பந்தம் இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வரியா? ஏன் இப்படி குதர்க்கமா பேசுறீங்க? தயவு செஞ்சு ஆபீஸ் நிர்வாகத்துல தலையிடாதீங்க. வேலை செய்யறவங்க கிட்ட அது இதுன்னு சொல்லாதீங்க. வேலை செய்யறவங்க கிட்ட வேலை தெரியாதவங்க சும்மா அதிகாரம் பண்ணா அவங்களுக்கு எரிச்சல் தாங்க வரும். இது உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. எது சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மையை உணர மாட்டேன்றீங்க. 300 பேர் வேலை செய்யற இந்த இடத்துல உங்க நடவடிக்கை கிண்டல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க வேலை நடக்காதுங்க. நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன். ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து உடனே சொல்லுங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆனா தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, இந்த ஃபேக்டரிக்கும் நல்லது. போதும், இனிமே எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆளை விடு. ஏன் இப்படி தப்பா? சாரி சார், உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்காக சாரதா மேடம்கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரதா மேடம் பவர்ஃபுல் லேடி, பிச்சு போடுவாங்க பிச்சு. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா மேடத்துக்கிட்ட சொல்லுங்க. மேடத்துக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. மேடம், சார் எங்க தேடியும் காணோம். அப்படியா?
மேடம் தலைவலிக்கு காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விஷயம்? ஒரு 5 நிமிஷம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். தெரியும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, ஏதாவது முக்கியமா? ராமு சார் எல்லாத்தையும் எரிஞ்சு விடுறார் மேடம். அவர் உங்களை மாதிரி இல்லை. உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் அவர் கொஞ்சம் கூட மேட்சே இல்லை மேடம். அவரை நீங்கள் லவ் பண்ணி தானே? ஓ சாரி மேடம். ஹலோ, நான் சாரதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, நான் கிருஷ்ணா தான் பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. யாருக்கிட்ட? ராமுட்டியா? அவன் இன்னும் வரலையே. வரலையா? ஏன் ஃபேக்டரியில இல்ல? இல்ல, அவர் கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு தான் வந்திருப்பாருன்னு நினைச்சு போன் பண்ணேன். அவர் அங்கேயும் வரலன்னா வேற எங்க போயிருப்பாரு? ஏன் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க? ராமு என்ன சின்ன குழந்தையா? ஏதாவது கோயிலுக்கு வீடு போயிருப்பான், வந்துருவான். சரி, அவர் வந்த உடனே எனக்கு போன் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா. சரிங்க, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம இருங்க. அவன் வந்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரி. அப்பா ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? சித்தி திட்டினாங்களா? ஆமாப்பா, சித்தி வர வர ரொம்ப மோசம். எது கேட்டாலும் பதிலே சொல்றதில்ல. ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்றாங்க. மெட்ராஸே வேண்டாம், நம்ம ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம்ப்பா. ஆமாப்பா, எனக்கு ஸ்ரீரங்கம் பார்க்க ஆசையா இருக்கு. வாங்கப்பா போலாம். நீ சொல்றது சரிதான். போய் ரங்கநாதர்கிட்ட முறையிடுவோம். அவன் மூலமாவாச்சும் நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கட்டும். போய் பழைய சட்டை போட்டு வா. எதுக்குப்பா? இது வேஷமெல்லாம் வேண்டாமா, போய் பழைய சட்டை போட்டு வா. ராமு, என்னடா இது பழைய ட்ரெஸ்? ஓஹோ, ஸ்ரீரங்கத்துல எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோன்னு உனக்கு நீயே சுய பரிசோதனை பண்ணி பாத்துக்கிறியா? இந்த ட்ரெஸ் நல்லா இல்லடா, அந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு. பொருந்தாத ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ஊருக்குள்ள எல்லாரும் கைகுட்டி சிரிச்சது போதுண்டா. என்னது, கைகுட்டி சிரிக்கிறாங்களா? என்னடா பேசுற நீ? 4 பேர் கையெடுத்து கும்பிடுற நிலைமையில இருக்கடா நீ. கிருஷ்ணா, நானும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டோம். டேய், நிஜமாவா? டேய், போற வரவெல்லாம் துப்புற எச்ச தொட்டியாவும் மூக்க சிந்தி தொடக்க சோறா இருந்தது போதுண்டா. நான் போறேன்டா. என்னடா குறைச்சல் உனக்கு? சாரதா வந்த பிறகு நீ எவ்வளவு மதிப்பான மனுஷன் ஆயிட்டு தெரியுமா? என்னடா எல்லாரும் மாதிரி நீ அவளுக்கு ஜாலரா போடுற? டேய் ராமு, நீ ஏன் அப்படி பேசுற? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீதான் கண்ணால பாக்குறியே, புருஷனை மதிக்காம ஒருத்தி இந்த வீட்டுல எப்படி இருக்கான்னு. அவளை பார்த்துமா சாரதா எவ்வளவு நல்லவங்கன்னு உனக்கு தெரியல? ஆமா, குடிக்க வச்சு இவனை கெடுக்கிறா, எல்லாரும் மணி கூட்டி போய் நிறுத்தி அவனை அவமானப்படுத்துறா. 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. என்னடா? எங்க கிளம்பிட்டீங்க? என்ன என்ன? ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்களா? சித்தி, நானும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டோம். கிருஷ்ணா, கிருஷ்ணா சின்ன குழந்தை. கிருஷ்ணா, அவ ஏதோ தெரியாம பேசுறா. உள்ள கூட்டிட்டு போங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. வா வா. என்னங்க இதெல்லாம்?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.